ஹாப்பி வெல்கம். நான் உங்க சுகன். இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறது மார்வல் ஸ்டுடியோஸோட எக்கோ சீரிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எப்போ வெளிவந்திருக்கு அப்படின்னா 10 ஜனவரி 2024 தான். அமெரிக்க பூர்வக்குடிகளின் வம்சாவளியை சேர்ந்த மாயா லோபஸ் இவங்க தான் பிறப்பிலேயே காது கேட்காதவங்க. இவங்களால வாய் பேசவும் முடியாது. இவங்களோட தாய் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. இதனால இவங்க தந்தையோட அரவணைப்புல தான் வளர்றாங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட தந்தையும் மர்ம நபர்களாக கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் நியூயார்க் நகர்ல மிகப்பெரிய கோடீஸ்வரரான கிங் பின் இவர் தான் இவங்கள தத்தெடுத்து பராமரிச்சுட்டு வராரு. கிங் பின் தன்னுடைய சமூக விரோத காரியங்கள்ல மாயாவை யூஸ் பண்றாரு. ஒரு ஃபைட்டரா வளர்க்குறாரு கிங் பின். மாயாவும் பல கொலைகளை செய்யறாங்க. ஒரு கட்டத்துல கிங்பின்னுக்கு எதிராக மாறுறாங்க. இதனால கிங்பின் என்ன பண்றாருன்னா மாயாவோட தலைக்கு விலை வைக்கிறாரு. அங்கிருந்து தப்பி ஓடுற மாயா என்ன ஆகுறாங்க? கிங்பின்னுக்கு உடனான அவங்களுடைய மோதலுக்கான காரணம் என்ன? இதுக்கான பதில் தாங்க எக்கோவோட மீதி கதை. 5 எபிசோடுகளை கொண்ட இந்த வெப்சீரிஸை ஒற்றை ஆளா தாங்குறதே மாயா லோபஸ் கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே அலாகுவா காக்ஸ் தான் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்ல வர மற்ற கதாபாத்திரங்களும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்காங்க. மொத்தத்துல மார்வெலுக்கான வெற்றியே கதாபாத்திரங்களோட வேர்கள் தாங்க. குறிப்பா எக்கோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஹாக்கர் சீரிஸ் பார்க்கறது ரொம்ப பெட்டரா இருக்கும். காரணம், எக்கோ கதாபாத்திரத்துல அறிமுகம் அங்க இருந்தாங்க வருது. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நான் நம்புறேன். திரும்பவும் இதே மாதிரி வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கலாம். பாய்.